வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு அழகான காணொளியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஒரு வீட்டு தோட்டம் உண்டு. வாங்கோ காணொளிக்கு போவோம். எப்படி இருக்குன்னு இந்த வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி. ஸோ வாருங்கள் இந்த காணொளிகளை எப்படி அந்த வீட்டு தோட்டம் இருக்குன்றதை பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் இவர் இந்த அண்ணன் தான் இந்த தோட்டங்கள் எல்லாம் பார்க்குறவர் முழுமையாக. இந்த பூக்கண்டுகள் இங்கே வாழைகள் எல்லாம் வச்சுருக்கிறார். அதை விட புடலங்க, பாவக்காய், மிளகாய்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான மரக்கறிகள். இப்போ அக்டோபர் ஆல்மோஸ்ட் அந்த என் பண்ணுற சீசன்லும் அவர்கிட்ட எக்கச்சக்கமான மரக்கறிகள் இருக்குது. காட்டுறேன். சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு நீங்கள் சிலோன்ல எல்லாம் இப்படியான மரக்கறி தோட்டங்கள் வச்சிருந்தீங்கள் என்று கேள்விப்பட்டேன். எப்படி செய்தீங்க? நான் வன்னி மாவட்டத்தில் இருந்தேன். திருவையாறு, உதயநகர், அங்கெல்லாம் பெரிய அளவில் தொழில் செய்து ஒரு நாளை 25,000 30,000 ரூபாய்க்கு சந்தையில் எனக்கு வருமானம். ஒரு நாள் வியாபாரம் அப்படித்தானே இதுகள் செய்தது தோட்டங்கள் இதுகள். இப்போ இங்கே உங்களுக்கு இந்த தோட்டம் செய்ய எப்படி இருக்குது சார்? எப்படியா இருக்குது? அங்கே செய்த அவங்க பெரிய அளவில் செய்கிறீங்க, இங்கே சின்ன அளவு வேண்டாலும் செய்யக்கப்பட சின்ன அளவில் செய்கிறது, அதை வடிவாக செய்கிறோம். அதான் அங்கே பெரிய அளவில் செய்ய நாங்கள் வடிவாக செய்ய மாட்டோம், பெருவிட்டா தான் செய்வோம். இது ஆடி மரங்களை ஒடிச்சு இதுகளை கிளியர் பண்ணி துப்புரவா வடிவா வச்சு பார்க்குறோம். நீங்கள் அந்த விதைகள் மரங்கள் எல்லாம் விற்கிறீங்களா? அந்த மரங்கள் இந்த முறை பாவ விதகன பேர் சொல்லி வச்சு கிடக்கு. எடுத்து தாங்கோ ஐயா, விதையா தாங்கோ, நீங்கள் நாற்று பாவ முடியாது இல்லையண்டா விதையா தனங்களை தாருங்கோ, நாங்கள் இதன்னோடும். அப்போ விதைக்கு பாவக்காய் விட்டு எடுத்துருக்கிறேன். இன்னும் இப்போ பழுத்து கொண்டிருக்கு. அதுகள் எல்லாம் எடுத்து விதையாக விற்கப்படும். மற்றது நீங்கள் அந்த இன்னொன்றுகளை விட மண் விற்கிற நீங்கள்னு சொல்லி இப்போ நீங்கள் தேவையான நீங்கள் ஹோம் டிப்போவோட இவை குறையாக கொடுப்பினோம். இவைனா ஹோல்சேலாக இந்த மண்ணுகள் எடுத்து தங்களை தேவைக்கு மிச்சத்தை விற்கிறவை. உங்களுக்கு தேவையான இந்த நம்பரை போட்டு வர நம்பரை நீங்கள் அடித்து போட்டு வேண்டலாம். வேறு இப்போ இந்த வாழை எல்லாம் உங்களுக்கு செய்யணும் என்னென்ன ஆசை வந்தது? நான் அங்கே வன்னி மாவட்டத்தில் வாழையில் பரிசுகள் வேணால் வாழை முந்திரிய செய்ய இதுகளில் நான் பரிசு தந்தவங்க. அது நான் அங்கே நெடுக்க வாழை செய்கிறாள். ஒரு 1000 அட்டி 500 அட்டி என்று போடுவோம். ஒரு சந்தைக்கு 100 குலை 125 குலை என்று வாழைக்குலை கொண்டு போவோம். அப்படி நான் அங்கே பெரிய அளவில் தொழில் செய்தேன். அப்போ உங்களுக்கு இந்த இங்கே செய்யக்கும் அந்த உள்ள வித்தியாசம் என்ன மாதிரி இருக்கு? இங்கே என்ன ஒரு பொழுதுபோக்கு மாதிரி செய்கிறோம், அங்கே தொழிலாயே செய்யறோம். ஒரு பொழுதுபோக்கு தொழிலாக தான் செய்கிறோம். ஆனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் என்ன, இப்போ இங்கே வீட்டுக்கு இருக்கலாம், அங்கே நீங்கள் வெளியில் தெரியலாம். இங்கே வீட்டுக்கு இருக்கிற நேரம் இதுகளில் சம்மரில் இப்படி எல்லாம் செய்ய அந்த டைமுகள் போகும், நல்லா இருக்கும். ஆனால் இது நான் வந்த நேரம் அங்கே வெளியில் எடுத்து செய்திருந்தா பெரிய அளவாக்கி இருக்கும். இங்க வீட்டுகளில் அதுகளுக்கு சப்பரம் இல்லை, அதால புரிய விட்டாச்சு. இப்போ உங்க சில இடங்கள் இருக்கு பக்கத்தில், நீங்கள் 15 வச்சா எடுக்கலாம். எங்களுக்கு அதுகளில் நாங்கள் தொழில் வினை கேட்டால் அது இதாக இருக்கும். அப்போ ஊற்று பதப்பில் செய்து நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது எங்களுக்கு. நான் அங்கே 5 ஏக்கர் காணியில் செய்யறது காணி விற்க முந்திரிகள் இதுகளோட முந்திரிகளோட வித்து போட்டு வந்தேன். அப்படி கூட ஊரை விட்டுட்டு வந்து இவ்வளோ கவலையாக இருக்கு. இங்கே பிள்ளைகளோட இருக்கிறோம் தானே, அது ஒரு சந்தோஷம். இப்போ நான் ஊரில் இருந்தால் பிள்ளைகள் இங்கே, நான் ஊரில் 2 பக்கம். இதெல்லாம் கொண்டு 4 பிள்ளைகளும் நானும் இங்கே ஒரே இடத்துல இருக்கிறேன். அதில் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஊரை பற்றி சிந்தனை இல்லை. நல்ல விஷயம். சரி, இருக்கா நான் இந்த இதற்கா சுற்றி காட்டுறேன். நன்றி ஐயா, நன்றி. சரி, இப்போ ரோட்டுக்கறியோடி வெங்காயங்கள் வச்சுருக்கிறேன், நல்லா இருக்குது. அதை விட இங்கே வருங்க வாழை பூக்கண்டுகள், அதில் இந்த எல்லாம் இதில் ஆப்பிள் மரம் நினைக்கிறேன். இதில் வாழை இங்கே வருங்க. இதை பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்குன்ட்டு பாருங்க. இந்த இதுலேயும் வாழை, இந்த ஒவ்வொரு இடங்களுக்கு இடையில் வாழைகள் வச்சு நல்லா வடிவாக இருக்குது. அதை விட இங்கே பாருங்க. இது இன்றைக்கு அக்டோபர், இன்றைக்கு நாளைக்கு நாளாண்டு, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், இந்த 4 நாளும் நல்ல வெதர் இங்கே கனடாவில்.
அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை மழையண்டினா இங்கே பாருங்கள் பூக்கண்டு ஒரு நல்ல வடிவாக இருக்குது. இப்போ வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இப்போ இவன் பொழுதுபோக்காக இதை செய்யலாம். இங்கே ஒரு சிங்கம் ஒன்று நிற்குது, சிலைகள், இந்த மல்லிகை, இதெல்லாம் வாழை. அப்படியே இதோட அவை ஒரு சின்ன வீட்டு தோட்டம் செய்யணும், அதுவும் நல்லா இருக்குது. இதெல்லாம் பூக்க நெஞ்சால பூசணி கொடிகள் நிற்குது. இந்த எல்லாம் இந்த வடிவாக இருக்குது. ஒரு பூக்கண்டுகள் அதுகளெல்லாம் வச்சு குரோட்டனுகள் அதுகளெல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது. இங்கே இந்த வாடா மல்லிகைன்னு சொல்லி அதுவும் நிற்குது, மல்லிகை நிற்குது. அப்படியே அதை பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. என்ன மினைக்கட்டு இதுக்கண்டு சொல்லி மினைக்கட்டு இங்கே பாருங்க. சின்ன சின்ன இடங்களையும் பிரயோசனப்படுத்திக்கணும். அதுதான் இங்கே உள்ள பியூட்டி. என்னென்னா இங்கே வீடுகளுக்கு பின்னால் சின்ன சின்ன இடம் இருக்கும், அதையும் அவர்கள் வடிவாக அமைப்பினார். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்குது. ஆனால் அது இந்த சம்மரில் ஞாபகமான மரக்கறிகள் எல்லாம் வித்தவையாம் இப்போ கொஞ்சம் ஒதுங்குறோம். இங்கே பாருங்க, இதில் இந்த வீட்டு சைட் ரோடையே பாவக்காய் அப்படி இருக்கு. ஒரு பந்தல் மாதிரி போட்டு பாவக்காய், அதுக்கு இதில் தக்காளி நிற்குது, அதில் பூக்கண்டுகளும் வச்சிருக்கணும். பாவக்காயெல்லாம் நல்ல நீளமான காய். இந்த இதில் ஒரு பாவக்காய் நெத்துக்கு விட்டுருக்குறார் பாருங்க. அது நம்ம மொத்தத்து இந்த இதில் தக்காளி நிற்குது. அதே மாதிரி உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே அரகம்புல், அதுக்கு பிறகு பாருங்க இங்கே மிளகாய். இந்த பாருங்க மிளகாய் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே காய்ச்சி தொங்குது மிளகாய் எல்லாம் சாடிகளில் வச்சு. இது ஃபுல்லாக மிளகாய் அப்படியே பாருங்க. இந்த மிளகாய் ரெண்டு விதமான மிளகாய் நிற்குது, பெரிய மிளகாய், சின்ன மிளகாய். இதில் பொன்னாங்கானி வச்சுருக்கணும் பாருங்க, பொன்னாங்கானி. இதில் கத்தரி. அதுபோக இங்கே தக்காளி. இந்த நிறைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி மரம் நல்ல உயரமான இது, நல்ல காயல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்க தக்காளி காய். இங்கே எல்லாம் தக்காளி காய். இந்த தக்காளி நிற்கிது. இதில் எல்லாம் பச்சை மிளகாய் இன்னும் காய்ச்சுது. இந்த இதில் பசாளி இருக்குது. பசாளி இது புள்ளக்கத்தாழை இருக்குது. இது பசாளி. கீழே என்ன இந்த பருப்புக்களை எல்லாம் இந்த பசாளிகள் போட்டு ஊரில் எல்லாம் காய்ச்சிற ஐயா தான் இதில் தன் டைமால் இதை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த தோட்டக்காரருக்கு தான் தெரியும் இந்த இங்கே அந்த தோட்டத்தின் அருமை. ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் மரக்கறிகள் வெளியில் வேண்ட தேவையில்லை, எல்லாம் இங்கேயே நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். என்னங்க அப்போ அது ஒரு சந்தோஷம். மற்றது ஆர்கானிக், மருந்துகள் இல்லை. இங்கெல்லாம் அவ்வளோ கெமிக்கல் பாவிக்கிறாங்க, இந்த மருந்துகள் ஒன்றும் அடிக்காத. இது இப்படி காட்டுற தக்காளி பழம் எல்லாம் வச்சுருக்க பாருங்கள். இந்த அப்படியே பந்தல் மாதிரி போட்டு நிறைய தக்காளி. அதை விட இங்கே புடலங்க, இங்கே நிறைய பேர் இந்த புடலங்காய் செய்யணும். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் அந்த குளிருக்கு புடலங்காய் கருது இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ ஒரு கொஞ்சம் தங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். செய்கிறதால அவைக்கு தேவையான மரக்கறி இங்கே பாருங்க. கத்தரிக்காய்
இதில் எல்லாம் கத்தரிக்காய் இருக்கு. இங்கெல்லாம் இந்த கோவா வெட்டியாச்சு. இந்த கோவா எல்லாம் செய்திருக்கணும். இங்கே பூஞ்சி இருக்குது. அப்படியே இப்படி விதமான வீட்டு தோட்டம் நல்லா செய்யணும். இதில் எல்லாம் வெங்காயங்கள் நட்டது, கீரை எல்லாம் இருந்ததாம். எல்லாம் அளவு கொடுங்க. இனி குளிர்காலம் துவங்கினால் இதுகளெல்லாம் வாட துவங்கிடும். இப்போ அதால் இன்னும் இது நல்லா சூப்பராக இருக்குது. மற்றது நான் அந்த நம்பர் போட்டு வரேன். உங்களுக்கு இந்த பசலை நீங்கள் கடையை விட குறை விலைக்கு தெரிவினா உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பருக்கு அடித்துக்கொள்ளலாம். பாவல் எடுத்தேன். இந்த பாவக்காயெல்லாம் நல்ல பெரிய காயாக இருக்குது. அது என்ன காரணம்? இப்போ சில பேருக்கு சின்ன சின்ன காய்கள் இருக்குது, இதெல்லாம் நல்ல பெரிய காயாக. பராமரிப்பு இப்போ இதுகளை எருக்களை தாட்டு இதண்டு பராமரிக்க. நீங்கள் சொன்னீங்களே, அதை இப்போ மக்களுக்கும் தெரியட்டும். நீங்கள் அந்த இப்போ இது செய்கிறதுக்கு முதல் போய் இந்த என்ன இலைகள் கொண்டு வந்து போட்டு இந்த கூட்டி அள்ளி வைக்கிற இதைகளை பாக்கிகளோட தூக்கி வந்து நிலத்தை தாப்பீங்களா? தாட்டு போட்டு தான் செய்யறேன். ரைட். இப்போ இதை வைகாசியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சித்திரை வைகாசியில் ஸ்டார்ட் பண்ணி வைகாசியில் துவங்கி விடும். இந்த இப்போ இதுக்கான இதுகள் எங்கே பண்ணுற நீங்கள் இந்த கொட்டைகள் இந்த மரங்கள் இருக்குது தானே, மிளகாய் தக்காளி மருமான் உங்கள் கடையெல்லாம் வேண்டி கொண்டு வருவார். நான் வேண்ட போகிறதில்லை, மருமான் தான் வேண்டி வருவார். அதுகளை நான் நடுறது நட்டு தண்ணி தரமான கண்டை பார்த்தெடுத்து நடுவேன். ஆனால் நல்ல இது இப்போ ஒரு நார்மலாக நீங்கள் கடையில் பண்ணுறதை விட இது இப்படி செய்கிறதால நல்ல டேஸ்டான மரக்கறிகளாக இருக்கும். இது நாங்கள் உடனே பிடுங்கி உடனே செய்யுதுன்னுறதானே. அது 10 நாள் பிரிட்ஜில் கிடந்தா இதில் கிடந்து வருகிறது. இது வந்து உடனே மரத்தில் இருந்து பிடுங்கி சாப்பிட்றது. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுன்னு. இனி அடுத்தது வந்து அங்கே கெமிக்கல்கள் அதுகள் கூட பாவிக்கலாம். இங்கே தேவையில்லை. உங்களுக்கு அந்த பூச்சிகள் அதுகள் வாரையில் பூச்சி என்ற ஒரு வண்டு விழும், அதுக்கு ஒரு குட்டான் கட்டுறது, அதுக்கு ஒரு இதாக போடுறது மருந்துண்டு காயுண்டு. அந்த வாசனைக்கு அந்த வண்டு போய் அந்த குட்டானில் விழுந்தா வெளியில் வர முடியாது. அப்படியே கிடக்கும். ஒரு வரியத்தில் முதல் இருக்கா இடையில எடுத்து கொட்டுவான், பேந்து சேரும் பேந்தும். அது சரியான வண்டு பெருவாரி குளம். அது இந்த மரங்களை அடிச்சிருக்க அந்த வண்டு தான் இந்த இலியலை. இதில் அடிச்சிருக்கு மரது. இப்போ நீங்கள் அது இங்கே கடையில் வேண்டி வைக்கிறீங்களா? மடை இந்த வண்டு கண்டு விற்கிறேன். நல்ல வடிவாக இருக்குது. நல்ல இது இப்படியான இப்போ மற்றாக்கள் இந்த வீடுகள்ங்கிற தமிழாக்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு தடவை இந்த வீட்டு தோட்டம் மட்டும் பராமரிக்கிறது இல்லை, சும்மா மற்றவ வைக்கினேன் போட்டு வச்சு போட்டு விட்டு விடுக்குது. வச்சா அதை புள்ள மாதிரி நாங்கள் பார்க்க வைக்க வேணும். இந்த பூக்கண்டெல்லாம் அடியிலியல் கொய்து முன்னுக்கு கொய்து விட்டது பேருந்து நான் கொய்யல வடிவா இருக்கும். இந்த முளாக்கண்டு கத்தரி கண்டெல்லாம் உங்க வச்சிருக்கிற பார்த்திருப்பியல்லான்னு இப்படி இருக்கு. ஆடிமரம் நல்ல நீட்டா இருக்கு, நல்ல நீட்டா கிளியரா அடியில உள்ள முழுக்க ஒடிச்சு எடுத்து அவர் சொல்ற மாதிரி அடியா நல்ல நீட்டா இருக்கு. ஒரு குச்சை ஏன்னா குப்பை கஞ்சலண்டு கீழே இல்லை. அதான் அதை மெனக்கிட வேணும். இது சும்மா சனங்கள் பொழுதுபோக்குக்காக நட்டு போட்டு விடுறதானே. இந்த மிளகாய் இதில் 2 இனம் இருக்கு. ஸ்ரீலங்காவில் MA2 MA1 அது 2 தான் கூடுதலாக நடுவாங்க. அந்த இனம் தான் இது 2 இந்த முறை எங்களுக்கு வந்திருக்கு. அது நாங்கள் தெரிஞ்சு வேண்டிய அந்த நட்டை 2 அதே இனம் 2 இனம் வந்திருக்கு. நான் இந்த முறை விதி எடுத்திருக்கிறேன். அதில் விதி எடுத்திருக்கிறேன். நான் வன்னி மாவட்டத்தில் போட்டாலும் ஒரு இதால் ஏபிசியால் ஒரு விதை வந்து தந்தால் அதை செய்தேனண்டா தரமான சாமானண்டா முதல் அதில் விதி எடுத்து போடுவேன். விதி எடுத்து இந்த கூட்டாளி மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பேன். நீங்கள் அப்போ அப்படியான இதுவும் செய்யலாம். இப்போ ஒரு தோட்டம் மாதிரி போட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் மினைக்கிறதுக்கு அதுக்கு போடுற பசங்களுக்கு கொஞ்சம் காசு வச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே கனவேர் வந்து வேண்டி என்னத்துக்கு இப்போ இந்த மிளகாய் கண்டுகள் தக்காளி கண்டுகள் அப்படி செய்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னால் உங்களை கனவேர் வந்து வேண்டி வேணும். பிரச்சனை என்னன்னு சொன்னால் வன்னியில் அங்கே செய்கிறது வேற, இங்கே முளைக்க பண்ணிக்கொள்கிற கஷ்டம். ஏன்னா முளைக்க பண்ணுற நேரம் குளிர் முடிய செய்ய போக பிந்தி போடுது.
இங்கே இப்போ இந்த கண்டுகள் எல்லாம் பிந்தி போச்சு இனித்தான் முளாகா இது இனித்தான் சட்டியா காய்க்கும் அது பிந்தி போச்சு குளிர் வந்து விட்டு அதுதான் உள்ள பிரச்சனை. நன்றி நன்றி ஐயா. அது நல்லா இருக்குது சந்தோஷம். அடுத்த வருஷம் பார்ப்போம் கூட தோட்டம். நான் ஏர்லியாக வந்து எடுப்போம். இந்த இப்போ எல்லாம் முடிகிற கட்டம் தானே. ஒரு சிலருக்காவது அப்படி செய்யணுமென்ற ஆசைகள் வரும். அதால் பிரயோசனம் அதுக்காகத்தான் இந்த வீடியோக்கள் போடுறது. நன்றி நன்றி ஐயா. சரி உறவுகளே, இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்பொழுது நவராத்திரி முடிவடைந்து நாளைக்கு 3ஆம் வாரம் புரட்டாதி சனி. கேதார கௌரி விதரம்பம் ஆரம்பமாகி இருக்கின்றது போன புதன்கிழமை தொடக்கம். இதைத் தொடர்ந்து புரட்டாதி சனி முடிய கேதார கௌரி விதரம் முடிய கந்த சட்டி வாங்க என்பது இப்படி தொடர்ச்சியாக இந்த விரதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த தருணத்திலே இந்த வீட்டு தோட்டம் காணொளி உங்களுக்கு பார்த்து பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். மறந்து போகாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து தருகின்ற ஆதரவுக்கு நன்றி. காண்ற இடமெல்லாம் கேட்குறீங்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த இப்படியான காணொளிகளை ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் கனவே லைக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் எனக்கு தொடர்ந்து நல்ல நல்ல காணொளியை உங்களுக்கு தருவதற்கு ஆர்வமாக இருக்கும் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி உறவுகளே.